அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை வளர்த்திரி திதியை சதயன் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதனுடன் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டின் இரண்டாவது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் கலந்தது இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் பூண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சியினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவகோள்களிலேயே இயற்கை சுபரும் அறிவுக்கு அதிபதியும் சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக மிக பெரிய கோள் எனப்படும் ராசிநாதனான குருவின் ராசியை பெற்று சிறந்து விளங்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அறிவு, கற்றறிவு, அன்பு, அடக்கம், அமைதி, பண்பு, பாசம், நேர்மை, உறுதி, முற்போக்கு சிந்தனைகளுடன் கூடிய செயல்பாடுகள், செய்கின்ற செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து முழு மனதோடு செய்து மற்றவர்களிடம் இருந்து வித்தியாசப்பட்டு காணப்படுவீர்கள். அதே சமயத்தில் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற சொல்லாடையும் உங்களிடம் காணலாம். சற்றே பிடிவாத குணத்தால் உங்களின் வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்திக் கொள்கின்றீர்கள். குடும்ப நிர்வாகம் சிறப்பாகவே இருக்கும். சிக்கனம், அமைதி, எதை செய்தால் அவசியமோ அவற்றை உய்ய செய்து சிறக்கவும் செய்து கௌரவத்தை பெறுவீர்கள். தனாதிபதியின் பார்வை தனபாவத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து முதல் 5 மாத காலம் பதிவதால் என்றோ கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் தற்போது கிடைக்கக்கூடும். சுகஸ்தானத்தில் பாபரின் ஆதிக்கம் இந்த மே மாதம் முதல் அகன்று விடுவதால் தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த இடர்பாடுகள் விலகும். பணி இடமாற்றம் ஏற்படவும் கூடும். மனதளவில் ஏதோ ஒரு விதமாய் நெருடல், பயம், எதிலும் சிறு சந்தேக சாயல், யாரை நம்புவது, எப்படி, ஏன், எதற்கு என்று தனிமையில் தங்களை தாங்களே வருத்திக் கொள்வதை விட்டுவிட்டு எதையும் யோகித்து செய்து வரும் தன்மை மீண்டும் புத்துயிரளித்து வந்தால் பல மடங்கு உயரலாம். விரய பாவத்தை சுபரின் பார்வை ஜூன் வரை பதிவதால் சுப செலவுகள் ஏற்படும். தைரிய, வீரிய, பேச்சு வல்லமை, யோகம், பிரபலம் தரக்கூடிய பாவத்தில் பாபரின் ஆதிக்கம் நீடிப்பதால் எதிலும் கவனமாக, மற்றவரின் முகஸ்துதிக்கு ஆட்படாமலும், பேச்சுக்களில் கழுமைகளை உபயோகிக்காமலும் பக்குவமாய், சாதுரியமாய், பொறுமையாய் இருந்து சாதித்துக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகளிடம் பாச பிணைப்பு தென்படும். உறவு முறை நல்ல இணக்கம், உங்களின் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள். கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் தென்படும். அடுத்தவர்களின் தலையீடின்றி கவனமுடன்
மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அது நல்லதல்ல. மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். இடமாற்றம் திருப்தி தராது. வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காகும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கு நீடிக்க இயலாத சூழல் உருவாகும். சுக்கிரனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடைகள் தானாக விலகும். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். சகாயஸ்தானத்திற்கு செல்லும் புதனால் வருமான உயர்விற்கு வழிபிறக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வரலாம். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் நட்பால் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பெற்றோரின் மணி விழாக்கள், உடன்பிறப்புகளின் திருமணம் நடைபெறும் சூழல் உருவாகும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் இந்த காலம் ஏராளமான நன்மைகள் நடைபெறும். குடும்ப வருமானம் உயரும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். நண்பர்கள் மூலம் தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நீண்ட நாளைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். திருமண முயற்சிகள் கைகூடும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். இடம் பூமி வாங்கும் யோகமும் உண்டு. உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களில் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். கலைஞர்களுக்கு தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு மறதி குறையும். மதிப்பெண் கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.